ஏன் இந்த உலகில் இப்பொழுது சண்டைகள் மற்றும் சச்சரவுகள் நடக்கின்றன? ஓம் சாந்தி. இந்த மனித சிருஷ்டி மரத்தின் தண்டாக இருப்பதோ தேவி தேவதைகளின் தர்மமாகும். அது சத்யுகத்தில், அதாவது சொர்க்கத்தில் நடைபெற்றது. அங்கே ஒரே தர்மம், ஒரே ராஜ்யமாக இருந்தது. பிறகு துவாபர யுகத்திலிருந்து மற்ற தர்மத்தினர்கள் வர ஆரம்பித்தார்கள். அதாவது குருநானக்கின் சீக்கிய தர்மம், முகமதின் இஸ்லாமிய தர்மம் மற்றும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவ தர்மம் மற்றும் சங்கராச்சாரியரின் சந்நியாசி தர்மம் மற்றும் கிளைகள் மற்றும் இலைகள் ஆரிய சமாஜ் மற்றும் பழைய மற்றும் பல தர்மங்கள் இப்பொழுது நிறைய வந்துவிட்டன. ஆனால் இப்பொழுதோ தண்டாக உள்ள தேவி தேவதைகளின் தர்மம் இந்த உலகில் இல்லை. ஏனென்றால் அந்த தர்மம் மறைந்துவிட்டது. சில சித்திரங்கள் மட்டுமே இருக்கின்றன. தேவி தேவதைகளின் சித்திரங்கள் இப்பொழுது இருக்கின்றது மற்றும் பூஜைகள் அவர்களுக்கு இப்பொழுது கூட செய்யப்படுகின்றது. ஆனால் அந்த தர்மமோ இப்பொழுது கிடையாது. கிருஷ்ணரோ இப்பொழுது கிடையாது. ஆனால் சிவபாபா இப்பொழுது தேவி தேவதைகளின் தர்மத்தை, அதாவது ஆதி சனாதன தேவி தேவதைகளின் தர்மத்தை கீதையை சொல்லி, மகாபாரத போருக்கு முன்னால் நாம் இருக்கும் பொழுது இந்த கீதையை அவர் சொல்லி நம்மை தூய்மையாக்குகின்றார். நம்மை தூய்மையாக்கி சத்யுகத்தில் தேவி தேவதைகளாக மாறுகின்றோம். ஆகையால் இப்பொழுது அதாவது தர்மத்தின் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதாவது ஆதி சனாதன தேவி தேவதை தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கின்றது. அதற்கு முக்கியமானது ராஜயோகம். ராஜயோகம் தந்தை கற்பிக்கின்றார். இதில் நான் ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது. நான் ஆத்மா என்பதை மறந்து விட்டதன் காரணத்தினால் அனைவரும் தூய்மையை இழந்து மற்றும் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றது. நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டால் மற்றும் தந்தையை நினைவு செய்தால் நமது பாவ கர்மங்கள் அழிக்கப்படும். நாம் விகர்மங்கள் செய்யாமல் இருந்து அனைத்து விகாரங்களும் முடிந்துவிடும் மற்றும் இந்த யோகத்தின் மூலம் நாம் சொர்க்கத்திற்கு செல்கின்றோம். ஆகையால் இப்பொழுது நான் ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு அனைவருக்கும் இதை கூற வேண்டும், தந்தை நினைவு செய்யுங்கள் என்று. இதன் மூலம் நாம் தூய்மை அடைகின்றோம். அரசாங்கம் கூட அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரே தர்மத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் ஒரு தர்மமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அனைவரும் ஒன்று என்று சொல்கின்றார்கள். அனைவரும் எங்களுக்கு சமமாக தான் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அனைவரையும் சமமாக பார்த்தார்கள் என்றால் ஏன் சண்டைகள் சச்சரவுகள் வருகின்றது என்று தந்தை கேட்கின்றார். அனைவரும் சமமாக பார்ப்பதென்றால் அனைவருமே ஆத்மாக்கள் என்ற இந்த பார்வை இருக்க வேண்டும். இந்த தர்மத்தை தான் தந்தை ஸ்தாபிக்கின்றார். சத்யுகத்திலோ அனைவரும் ஆத்ம அபிமானிகளாக, ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பார்கள். ஆகையால் இந்த ஆத்மாவின் முதல் ராஜயோக பாடத்தை நாம் கற்றுவிட்டோம் என்றால் பிறகு நாம் எந்தவித தொல்லைகளையோ எந்தவித சண்டைகளோ சச்சரவுகளிலோ நாம் ஈடுபட மாட்டோம். மற்றும் ஏனென்றால் நாம் ஆத்மாக்கள், அனைவருமே ஆத்மாக்கள், அனைவரும் நமது சகோதரர்கள். ஆகையால் அனைவருமே ஆத்மாக்கள் என்ற காரணத்தினால் நமக்குள் எந்த ஒரு விகல்பமான எண்ணங்களும் வர முடியாது. நாம் சம்பூர்ண
நிர்விகாரியாக ஆகி சம்பூர்ண தூய்மை உடையவராக ஆகிவிடுவோம். ஓம் சாந்தி.